இல்லைன்னா புகழை வச்சுட்டு என்ன பண்றது? இப்போ உதாரணத்துக்கு மதுரை ஆதீனம் பயங்கர எல்லாருக்கும் தெரியும். அவரால் என்னத்தை அனுபவிக்க முடியும்? அந்த புகழ் காசா கன்வெர்ட் ஆகாது. இப்போ அந்த தென்கட்சி சுவாமிநாதன் தெரியுங்களா? அவருக்கு இல்லாத புகழ் அந்த காலத்துல என்ன அதை வச்சு சம்பாதிச்சாரு? புகழை வைத்து சம்பாதிக்க இந்த பாவம் வேலை செய்யணும். இப்போ நான் சொன்னல அந்த சிம்ம லக்கணத்துக்கு இப்போ 2ஆம் இடத்துல புதன் சூரியன் போட்டுக்கோங்க, ரெண்டுமே சித்திர நட்சத்திரம் வச்சுக்கோங்க. 3ல சுக்கிரன் போட்டுக்கோங்க, அதுவும் சித்திர நட்சத்திரத்தில் போட்டுக்கோங்க. லக்கணத்துக்கு 10ல சனியை போட்டுக்கோங்க, அது மிருகசீர நட்சத்திரத்தில் போட்டுக்கோங்க. லக்கணத்துக்கு 6ல குருவை போட்டுக்கோங்க, அவிட்ட நட்சத்திரத்துக்கு போட்டுக்கோங்க. இப்ப இவரோட ஜாதகத்துல 5 கிரகம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கா? அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல விசாகத்துல போட்டுக்கோங்க. அப்ப இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் நட்சத்திரத்துல 5 கிரகம் இருக்கு. அந்த செவ்வாய் லக்கணத்துக்கு 4, 7 கூடிய ஒரு நட்சத்திரத்துல இருக்காரா? அப்ப 4ஆம் இடம் சம்பந்தப்படுது, 7ஆம் இடம் சம்பந்தப்படுது, 2ஆம் இடம் சம்பந்தப்படுதா? இப்படியாப்பட்ட நபர்கள் தன் புகழை வைத்து சம்பாதிப்பார்கள். புரியுதுங்களா? அடுத்த கேள்வி புரியுதா? உங்க கேள்வி கேட்டவங்களுக்கு புரிஞ்சுதா? இதே இப்ப உள்ளூர் அளவுக்கு இப்ப நான் சேலத்துக்குள்ள ஃபேமஸ் ஆனா போதும், நான் என் ஊர்ல பெரிய ஜோசியர் ஆகும்னா உங்களுடைய 5ஆம் இடம் நல்லதாக இருந்தா போதும், நீங்க லோக்கல்ல ஃபேமஸ் ஆயிடலாம். சார் ஜென்ரலா லக்னத்துல கேதும் 7ல ராகு இருந்தா அவங்களோட வாழ்க்கை எப்படி சார் இருக்கு? திருமண வாழ்க்கை. லக்னத்துல கேது 7ல ராகு, அவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இது ஜென்ரலான இதை இந்த மாதிரிலாம் பதில் சொல்லவே முடியாது. இருங்க சார், இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா லக்கணத்துல கேது 7ஆம் இடத்துல ராகு இருந்தா திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றாரு. லக்கணாதிபதி யாரு? 7ஆம் அதிபதி யாரு? 7ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால ராசி ஒன்று எடுத்து சொல்லுங்க சார். சார் உங்க சொந்த ஜாதகத்துக்கு சந்தேகம் கேட்காதீங்க சார், தப்பு சார் இது. இதை கேளுங்க, ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் சார் கேது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல திருப்தி இருக்காது சார். 7ஆம் இடத்துல கேது இருந்தா மனைவி மூலியமா அந்த பாவம் நன்றாக இருந்தாலும் அதன் மூலமா ஒரு வருத்தம், ஒரு கஷ்டம், ஒரு முழுமையான சந்தோஷம் இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறை இருக்கும், ஏதாவது ஒரு கசப்புணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இதே 7ஆம் இடத்துல ராகு இருந்தா அந்த இடத்துல இருக்கவங்க காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு வழியை கொடுத்துட்டே இருப்பாங்க. 7ஆம் இடத்துல ராகு கேது இருந்தாலே அவங்களுக்கு மன வாழ்க்கை நீங்க வெளி உலகத்துல சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்த கேள்வி 8 கேள்வி, இன்னும் ஒரு 3 கேள்வி பேசலாம். ராகு கேது தோஷம் உள்ள ஒரு ஆண் ஜாதகத்துக்கு இல்ல நீங்க பேசுறது ஏன் காது பிரச்சனைன்னு தெரியல, நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கலாம், சத்தம் தான் கேக்குது. ராகு கேது தோஷம் உள்ள ஒரு ஆண் ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் இல்லாத பெண் ஜாதகத்தை இணைக்கலாமா? அதாவது அவர் என்ன கேட்கிறாரு, ராகு கேது தோஷம் இருக்கிற ஜாதகத்தை ராகு கேது தோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைக்கலாமான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா இணைக்கலாம். ஒரு கண்டிஷன், கல்யாணம் நடக்கக்கூடிய காலத்துல இருந்து அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு ராகு தசையோ கேது தசையோ வரல 2 பேருக்கும் அப்படின்னா இணைக்கலாம். வருது அப்படின்னா இணைக்க கூடாது. கல்யாண நாள்ல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு வரக்கூடாது. அதே மாதிரி அந்த 3 வருஷத்துக்குள்ள அவங்க ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கணும். 2ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதி 11, 7 இதோட கனெக்ஷன் 2 பேருக்கு இருந்து ஒரு 8 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகணும். இப்ப இந்த மாதிரி ஜாதகம்லாம் என்கிட்ட பொருத்தம் பார்க்க வந்தாங்கன்னா நான் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், இல்ல நாங்க என்ஜாய் பண்ற வாழ்க்கைய நாங்க ஒரு 4 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலான் இருக்கேன்னா இது வேண்டாம், கல்யாணம் ஆகி முதல் மாசத்துல இருந்தே ட்ரை பண்ணும், அப்படி என்ன இருந்தா மட்டும்தான் இவங்க கல்யாணம் நிலைக்கும்ன்றதை நம்ம கண்டிஷனோட சொல்லணும். அதை மீறி பண்ண அது அவன் பிரச்சனை, நம்ம அந்த கண்டிஷனை சொல்லிடணும். சார் சொல்லாத வார்த்தைக்கு நம்ம பிரச்சனை கிடையாது, சொன்ன வார்த்தைக்கு தான் நம்ம கட்டு பண்ணணும். இப்போ அமெரிக்கா எலெக்ஷனில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு ஒரு வாரத்தோட வீடியோ போட்டேன், தோத்துருந்தா எனக்கு பிரச்சனை, நான் வீடியோவே போடலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ சொன்ன வார்த்தைக்கு நம்ம கட்டுப்படணும். அடுத்த கேள்வி சார், அடுத்த கேள்வி யாரா கேளுங்க. என்னங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க சார்? வணக்கம் சார். இப்போ 2025 இது பொது கேள்விதான். இந்த எந்த ராசி எந்த ராசிக்கு டாப்பா இருக்கும், எப்படி இருக்கும்? இல்ல இது வேண்டாம், இது ராசி பலன் நிகழ்ச்சி மாதிரி போயிடும். அதாவது 2025க்கு எந்த ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு சார். இந்த ராசி பலன் ஜோசியர் சொல்றவங்கள நான் சத்தியமா மதிக்க மாட்டேன். ஆனா நானும் சொல்றேன், அது இல்ல காமனான क्वेश्चन தான் இத கேக்குறேன். இல்ல கரெக்ட், ஒரு சொந்த அதாவது ராசி பலன்றது சார், ராசி பலன் நானும் போடுறேன், எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு, வேற எனக்கு வழி தெரியல, என் கிளைண்ட்லாம் கேட்கறாங்கன்றதுனால நான் போடுறேன். ஒரு கோச்சாரம் தசா புத்தின்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சா நாளைக்கு நீங்க ராசி பலன் போடலாம். அது ஒரு திறமையே கிடையாது. சொந்த ஜாதகத்துல ஏதாவது ஒரு ஜாதக விஷயங்கள்ல சந்தேகம் கேளுங்க. இப்ப அவங்க கேட்ட மாதிரி கேளுங்க. இப்போ இந்த மூலம் நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க, ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்ண மூலம் அப்படின்றாங்க.
அதை பத்தி அது உங்களுக்கு அவர் என்ன கேக்குறாருன்னா, ஆண் மூலம் அரசோலம், பெண் மூலம் நிர்மூலம்ன்றாங்களே உண்மையான்றாங்க. மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் சார். அந்த கேதுவோட நட்சத்திரத்துக்கு ஆண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சூரியன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கேதுக்கு நட்பு கிரகமா இருக்கும், செவ்வாயை தவிர. ஆனா பெண் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் ஆகட்டும், சுக்கிரன் ஆகட்டும், எல்லாமே அது பகைக்கு தரக்கூடிய கிரக நட்சத்திரம். அதனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது நடைமுறை வாழ்க்கையில அப்படி கிடையாது. எந்த ஆண் மூலம் பண்றாங்க, எந்த பெண் நிர்மூலம் ஆகுது, இதெல்லாம் வந்து ஒரு பழமொழியா இருக்கு. வேற ஏதாவது கேள்வி, வேற ஏதாவது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்வி? சார் வணக்கம். இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஆண் வாரிசே இல்லாமல் போயிடுது சார். அப்பா இறந்துடுறாரு, அப்புறம் 3 புள்ள பிறகுது. 3 பிள்ளைய வந்து குறிப்பிட்ட ஒரு 16 வயசு, 20 வயசு, 42 வயசு தானம் மாட்டுறாங்க. இந்த ஆண் வாரிசு இல்லாத குடும்பத்துக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கு சார்? ரைட். அது ஒரு குடும்பத்துல 4 அண்ணன் தம்பி இருக்காங்க. 4 பேருக்குமே வரக்கூடிய மனைவி அடுத்தடுத்து ஆண் குழந்தை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து முதல் 2 பேருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்போ ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு, அவருக்கு 2 பெண் குழந்தை பிறக்குதுன்னா, 2வது 2 பெண் குழந்தை பிறகுதுன்னா, 3வது கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த பெண் ஜாதகத்துல இவருடைய ஆண் கிரகங்கள் பலமா இருக்கக்கூடிய கிரகங்கள், ஒரு ஆண் ஜாதகத்துல 2க்கும் மேற்பட்ட கிரகங்கள், இப்ப ஆண் கிரகங்கள், இப்போ ஒரு ஜாதகத்துல 9 கிரகங்கள்னா அதுல ராகு, சனி, சூரியன், செவ்வாய்லாம் ஆண் கிரகங்கள். பெண் கிரகங்கள்னா சந்திரன், சுக்கிரன், புதன். புதன் வந்து சூரியனை தொட்டா ஆண் கிரகம், பெண் கிரகங்களை தொட்டா பெண் கிரகம். அதாவது சுக்கிரன், சந்திரன், கேது இதெல்லாம் வந்து பெண் கிரகங்கள்னு சொல்லும்போது, அந்த வரக்கூடிய வரன் ஜாதகத்துல பெண் கிரகங்கள் எல்லாமே குறைஞ்சது 2-3 கிரகங்களாவது ஆண் கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல இருந்தா அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இணைக்கும் போது இதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். இது வந்து மேரேஜ்ல தான், மேட்சிங்ல தான் கரெக்ட் பண்ண முடியும். அப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? 10வது கேள்வி. இன்னும் ஒரு கேள்வி யாராவது? சார் என்ன சார் கேள்வியை கேட்க மாட்டேங்கிறீங்க? சின்ன தம்பியா? அதான் கேள்விதான் கேட்பாங்கன்னா ஒரு டீ கொண்டா பண்றாங்க சார். பொதுவான கேள்வி கேட்கலாம். இப்ப எல்லாமே குழந்தைங்க எல்லாமே மொபைல்ஸ்லயே இருக்காங்க, மொபைல் போன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இல்லை எதாவது பண்ணலாமா, பரிகாரம்? போனை பிடிங்க வச்சிடணுமா? அதாவது ராகு எந்த ஜாதகத்தில் ராகுவோ 3ஆம் அதிபதியோ தொடர்பு இருந்தா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு வேற உலகத்துல தான் இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து இப்ப இந்த ஒரு கலியுகத்துல இப்போ ஒரு 15 வருஷமா போன் பாக்குறாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு வந்ததுனால சும்மா இருக்கும்போது ரீல்ஸ் பாக்குறாங்க. இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப இதுல ஏஜ்டு பர்சன் என் கண்ணே தெரிஞ்சு யாரும் தெரியல, அந்த பையெல்லாம் அங்க இருக்காரு அப்படின்னா, அவருடைய காலத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போறப்ப புக்கு படிப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது புக்கு படிப்பாங்க. கல்யாணத்துக்கு 10 பேர் வருவாங்க, ஒரு பெரிய அறிவாளி மாதிரி புக்கு படிப்பாங்க. இந்த 3ஆம் இடம் லக்கணாதிபதியோட தொடர்பு அதிகமா இருந்தாலும், ராகு வந்து லக்கணாதிபதியோட தொடர்பு இருந்தாலும், அவங்க எல்லாமே ஒரு கற்பனை உலகத்திலே தான் இருப்பாங்க. அந்த உலகத்தையே நோக்கி பயணிப்பாங்க. அவங்க வந்து இந்த சமூகத்தோட பழக மாட்டாங்க. இப்ப இது அதிகமா வந்துட்டு இருக்குது. இந்த ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு, கலியுகத்துல அதிகமா இருக்கு. ரைட். 10 கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கேன். இது நன்றாக இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல இதே மாதிரி எந்த பேப்பர் இல்லாம பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். வாய்ப்பு கொடுத்த அருமை மாமா அவர்களுக்கு நன்றி. ஸோ நான் எப்பயும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். நான் இவரை சந்திக்கல, நான் இவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம போயிருந்தா நான் ரொம்ப நிம்மதியா இருந்திருப்பேன். இவரை வந்து நான் 2016ல ஃபர்ஸ்ட் 17ல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். காலையில வேலைக்கு போவேன், சாயங்காலம் 7 மணிக்கு வேலைக்கு வருவேன். டெய்லி நானும் ஒய்ஃபும் போய் மீன் சாப்பிடுவோம். அன்னைக்கு எனக்கு 25,000 சம்பளம், அவளுக்கு 12,000 சம்பளம். அதுல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்கு இவர் வந்து என்ன டிவி கூட்டு போனாரோ, ஆனா ஒருத்தர் இவர்கிட்ட அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. பாலாஜி வந்தா நான் வரமாட்டேன்னு சொன்னாரு இவர்கிட்ட. நீ வரலனாலும் பிரச்சனை கிடையாது, என் சீட்டை நான் பாலாஜி தரேன்னு சொல்லி கூட்டு போனாரு. ஆனா அவர் கரெக்டா கணிச்சிருக்காரு, இந்த பையன் வந்தான்னா ஏதாவது மேட்டரை போட்டு உலகியல் மேட்டரை சொல்லி மேல வந்துருவோன்றதை கரெக்டா கெஸ் பண்ணி இருந்திருக்காரு. இவர் அதை மீறி என்ன கூட்டு போனார். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை, அவ்வளோ பிஸியா இருக்கேன். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, கர்நாடகா, ஆந்திரால இருந்து எத்தனையோ அமைச்சர்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவர் இல்லை, நான் கார் கம்பெனிலே வேலைக்கு போயிட்டு இங்க சேலத்துக்குள்ளேயே நான் வாழ்ந்திருப்பேன் ஜோசியம் பார்த்துட்டு. ஆனா அதுல நிம்மதி இருந்தது. காசு இருக்குதோ இல்லையோ நிம்மதி இருந்தது. 7 மணி 8 மணிக்கு மேல எனக்கு யாரும் கால் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜாலி இருந்தது. இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாலி போயிடுச்சு, பணம் வந்துடுச்சு. வாய்ப்பு இவர் எனக்கு வாங்கி கொடுத்தாருங்க. அதுக்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் பொன்னான வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன்.
நீங்களும் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவரை நீங்க ஜெயிக்கணும், என்னையும் நீங்க ஜெயிக்கணும், அடுத்தடுத்து மேல வரணும். ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், இங்க இருக்கிற எல்லாருமே சயின்டிபிக்கா ஜோசியம் பாருங்க. பரிகாரன்ற பேர்ல 10 பைசா கூட காசை வாங்காதீங்க. அது பெரிய பாவத்தை கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது பஞ்ச் டைலாக சொல்லணும்னா, இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பசியில இருந்தேன், இப்ப நான் பிஸியில இருக்கேன். அப்ப சாப்பிட்றதுக்கு எனக்கு வழி இல்லை, இப்ப எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. சத்யாக்கா பாலாஜி வாசன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி சிறப்பிக்கிறார். அடுத்ததாக பரிகாரம் இருக்கா இல்லையா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன செஞ்சால் ஜெயிக்க வைக்கலாம்ன்றது தான் பரிகாரம். அதுதான் கரெக்ட் மேட்ரு. புரிஞ்சா? என்ன செஞ்சோம்னா அதை வெற்றி பெறானோ அதுதான் பரிகாரம். அதை வந்து நம்ம இறை வழிபாடுகள் மூலியமாகவும் ஹோமங்கள் மூலியமாகவும். தம்பி ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் ஏதோ ஒன்று எடுத்து சொல்லுங்கள். பாலாஜி என்கிட்ட வரும்போது குட்டி பையன், ஆனால் பாலாஜி எல்லாம் யார்கிட்டையும் படிச்செல்லாம் ஜெயிக்கிறவன் இல்லை. அவன் வந்து ஒரு சுயம்பு, அவனோட ஞானம் அப்படி. ஏன்னா